ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல். இன்றைக்கி சிவன்ராத்திரியும் கூட, அதனால் ஈவினிங் போல் கொழுக்கட்டை செய்யலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பச்சரிசி மாவு தான் எடுத்திருந்தேன். தண்ணியை நல்லா தரன்னு கொதிக்க வச்சுட்டு 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருந்தேன். மைதா மாவு போட்டாக்க கொழுக்கட்டை வந்து வெடிக்காமல் வரும்னு சொல்லியிருந்தாங்க. யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சுருந்தேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இது 3 வச்சு தான் பூர்ணம் செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய பூர்ணம் செஞ்சு கொழுக்கட்டை செய்வாங்க. எங்கள் ஊர் சைடு இதுதான் ஃபேமஸ்ஸு. எங்கள் அம்மா சூப்பராக கொழுக்கட்டை செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வேக வச்சு எடுத்தாச்சு. எனக்கு ஒரு டைம் கூட கொழுக்கட்டை வெடிக்காமல் வந்ததே கிடையாது. ஆனால் இந்த டைம் வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். வெடிக்காமல் வந்திருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சுண்டலும் செஞ்சுருந்தேன். 2யும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி